அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமணமாகி குழந்தை வரம் வேண்டும் தம்பதிகள் முழு மனதுடன் சுவாமி ஐயப்பனை சரணாகதி அடைந்து வேண்டிக் கொண்டால் நிச்சயம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விடுகிறது என்கிறார்கள் ஐயப்பன் பக்தர்கள். குழந்தை வர வேண்டுமென தம்பதிகள் வேண்டிய வழிபாடு குறித்து அனைவரும் மகிழ்ச்சியாக கூறுவர். சிறிய அளவிலான மணி ஒன்றை வாங்கி கொள்ள வேண்டும். உங்களுடைய குலதெய்வத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வணங்கிவிட்டு அந்த மணியை குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கு வைத்து வேண்டி எடுத்து வந்து தங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து தம்பதிகள் இருவரும் ஐயப்பனை மனதார நினைத்து கொண்டு பிரார்த்தனை செய்து ஐயப்பன் நினைத்து வேண்டிக் கொண்டு 18 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். இந்த 18 நாட்களும் தம்பதிகள் இருவரும் பசுவுக்கு அகத்திக்கீரை கண்டிப்பாக கொடுத்து வழிபட வேண்டும். முக்கியமாக விரத தினத்தில் ஏதோ ஒரு நாள் அவர்களின் சக்திக்கேற்ப பாரம்பரிய சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்லும் ஐயப்பன் பக்தர்களை வீட்டிற்கு வரவழைத்து வீட்டில் சமைத்து உணவு அவர்களுக்கு பரிமாற வேண்டும். இதனை கார்த்திகை மாதத்தில் தான் செய்ய வேண்டும். 18 விரத நாட்கள் முடிந்த பிறகு அந்த மணி சபரிமலைக்கு செல்லும் பக்தரிடம் இருமுடி கட்டும்போது மனைவியை கொடுத்து ஐயப்பன் மணி மண்டபத்தில் வைத்து வேண்டி அந்த மணியை மீண்டும் எடுத்து வருமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு வேண்டிக் கொள்ளும் தம்பதிகள் இருவரும் மணி கொண்டு செல்லும் பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று முறை தாங்களும் தங்கள் வீட்டையும் சுத்தபத்தமாக வைத்து ஐயப்பனை வணங்கி விரதத்தை தொடர வேண்டும். எப்படி உங்கள் வீட்டில் எவரேனும் மாலை போட்டு ஐயப்பன் கோவிலுக்கு செல்கின்றனரோ அவர்கள் சென்றால் நீங்கள் அவர்கள் சென்று வரும் வரை எப்படி வீட்டை சுத்தபத்தமாக வைத்திருப்பீர்களோ அதுபோல நீங்கள் வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக அந்த நபர் சபரிமலையில் வைத்து பூஜை செய்து எடுத்து வரும் அந்த மணியை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த பிரார்த்தனையை செய்த பின் அடுத்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டதும் வீட்டின் பூஜை அறையில் வைத்து வணங்கி வந்த மணியுடன் அதே அளவு இன்னொரு மணியை செய்து எடுத்துக்கொண்டு அந்த வீட்டின் ஆண் மாலை அணிந்து கொண்டு 48 நாட்கள் விரதமிருந்து சபரிமலை சென்று 2 மணிகளையும் சன்னிதானம் அல்லது ஐயப்பன் மணி மண்டபத்தில் கட்டி ஐயப்பனை வணங்கிவிட்டு நன்றி தெரிவித்துவிட்டு கண்டிப்பாக வந்துவிட வேண்டும். வசதி உள்ளவர்கள் வெள்ளி தங்கம் போன்றவற்றில் மணியை செய்து காணிக்கையாக உண்டியலில் செலுத்தலாம். எல்லா வேண்டுதலும் இந்த மணி வழிபாடு செய்யலாம். முக்கியமாக இந்த வழிபாடுகளில் ஐயப்பனை முழு மனதோடு வேண்டிக் கொண்டால் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக ஐயப்பனுக்கு சக்தி அதிகம் என்றே சொல்லுவார்கள். இவ்வாறு சொல்ல வேண்டும். முக்கியமாக கார்த்திகை மாதங்களில் ஐயப்ப பூஜைகளும் பஜனைகளும் நடைபெறுகிறது. கோவிலுக்கு அருகே பாலருவியும் அச்சன் கோவில் ஆறும் உள்ளது. கார்த்திகை மாதம் பிறந்தாலேயே சுவாமியே சரணமையப்பா என்ற சரணகோஷம் ஊர்தோறும் வீடுதோறும் கேட்கும். அனைத்து ஊர்களிலும் ஐயப்பன் சுவாமிக்கு மாலை அணிந்த பக்தர்கள் கருப்பு மற்றும் காவி உடை அணிந்து செல்வதையும் அதிக அளவில் பார்த்திருப்பீர்கள். கார்த்திகை மாதம் மார்கழி மாதங்களில் எங்கு பார்த்தாலும் ஐயப்பன் பூஜைகளும் பஜனைகளும் நடைபெறுகிறது. அந்த அளவிற்கு சுவாமி ஐயப்பன் மீது அதிக பக்தர்கள் பக்தி கொண்டு மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்ப பெருமானை வழிபடுகிறார்கள். நாளுக்கு நாள் லட்சக்கணக்காக அல்ல கோடிக்கணக்கான மக்கள்கள் ஐயப்பனை வழிபட தவித்து கொண்டிருக்கிறார்கள். மாலையிட்டு செல்கிறார்கள். தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர், பள்ளமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருத்தணி என்ற 60 வீடுகள் இருப்பது போல ஐயப்பன் சுவாமிக்கும் கேரளாவில் ஆரியங்காவு, அச்சங்கோவில், பந்தளம், குளத்துப்புழா, எரிமேலி, சபரிமலை என 60 வீடுகள் சிறப்பாக உள்ளன. குளத்துப்புழாவில் பாலகனாகவும் ஆரியங்காவில் பூர்ண புஷ்பகலையுடன் ஐயனாகவும் அச்சங்கோவிலில் அரசனாகவும் எரிமேலியில் சாஸ்தாவாகவும்
சபரிமலையில் ஐயப்பனாகவும் இருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார் பரம்பொருள் ஐயப்பன் சுவாமி. சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்கின்ற பக்தர்கள் ஐயப்பனின் இந்த 6 கோவில்களுக்கும் தமிழகத்தில் பாபநாசம் மலையில் காரையாற்றில் உள்ள சொரிமுத்து ஐயனார் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களுக்கும் சென்றுவிட்டு சபரிமலைக்கு செல்லுவது வழக்கமாகவே அனைத்து மக்களும் வைத்திருக்கிறார்கள். ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் அரசனாக இருந்து ஆட்சி செய்வது அச்சன் கோவில் திருத்தலமாகும். இந்த அச்சன் கோவில் தர்மசாஸ்தா மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஒருவரான பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். அச்சன் கோவில் திருக்கோவிலானது தமிழக எல்லையில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதியில் அமைந்துள்ளது. செங்கோட்டை பண்பொழி மேக்கரை வழியாக காட்டுப்பகுதியில் சென்றால் அச்சன் கோவில் செல்லும் வழியில் கோட்டை வாசல் கருப்பசுவாமி உள்ளது. அச்சன் கோவில் செல்லும் பக்தர்கள் இந்த கோவிலில் வழிபட்ட பின்னரே அச்சன் கோவில் ஐயப்பனை சென்றடைந்து வழிபடுவார்கள். கோவிலுக்கு அருகே பாலருவியும் அச்சன் கோவில் ஆறும் உள்ளது. அச்சன் கோவில் பூர்ண புஷ்பகலையுடன் தர்மசாஸ்தா மூலவராக வழிபடுகிறார்கள். விநாயகர், முருகர், நாகராஜர், நாகக்கண்ணி, குருவாயூரப்பன், வனதேவதைகளும் இங்கு சிறப்பாக அருளாசி புரிகின்றனர். கோவிலுக்கு எதிரே கருப்பசுவாமி கோவில் இருக்கிறது. தர்மசாஸ்தா சுவாமிக்குரிய நகைகள் எல்லாம் புனரூரில் அரசு கருவூலத்தில் உள்ளன. இந்த நகைகள் அனைத்தும் மண்டபத்தின் பூஜையின் போது கோவிலுக்கு கொண்டு வந்து சுவாமிக்கு அணிவிக்கப்படுகிறது. இந்த தர்மசாஸ்தா கோவிலுக்கு ஒரு வாள் உண்டு. முக்கியமாக காந்த மலைப்பகுதியில் இருந்து இறைவனே இந்த வழியாக வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வாள் இந்த இடம், நிறம், எடை மாறும் அதிசய வாள் என சொல்லப்படுகிறது. சுவாமி தர்மசாஸ்தா இங்கே அரசனாகவும் ஆண்டவனாகவும் இருப்பதனால் அவரிடம் வைக்கின்ற கோரிக்கைகள் விரைவாக நிறைவேறும் என்பது மக்களுடைய மாபெரும் நம்பிக்கையாகும். குழந்தை இல்லா தம்பதிகள் சுவாமியை வழிபட்டு நாகராஜன் கோவில் வளாகத்தில் உள்ள மரத்தின் முந்தானை சேலையை கிழித்து தொட்டில் கட்டி ஆட்டினால் மறு ஆண்டுக்குள் குழந்தை வாக்கியம் கண்டிப்பாக கிடைத்துவிடும் என்பது ஐதீகமாகும். வீட்டில் தொட்டிலாடும் என்பது அவர்களின் நம்பிக்கையாகும். நாகதோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள நாகராஜன் கோவில் வந்து வழிபடுகிறார்கள். அங்கு கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வீணை வாசிப்போர் தங்கள் கையில் வைத்திருக்கும் வீணையை இசைத்து நாகராஜன் பற்றி பாடல்களை பாடினாலும், தோஷம் உள்ளவர்களின் ராசி நட்சத்திரம் பற்றி பாடினாலும் தோஷம் நீங்குவதாக ஐதீகமாகும். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் அச்சன் கோவில் வனப்பகுதியாகும். இந்த கோவிலில் உள்ள தர்மசாஸ்திர அரசனாகவும் மருத்துவராகவும் இருப்பது மக்களை பாதுகாத்து வருகிறார்கள். அவருடைய கையில் வைத்துள்ள வெள்ளை சந்தனத்தையும் தண்ணீரையும் பாம்பு கடிப்பட்டவர்களுக்கு கொடுத்து உயிரை காப்பாற்றி வருகின்றனர். இந்த சிலை பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த சிலையை வடித்த சிற்பி தர்மசாஸ்தாவின் கட்டளைப்படி அந்த வனப்பகுதியில் உள்ள நாகராஜன் விஷத்தை போக்கும் மருந்தை எடுத்து வைத்து சிலையை செதுக்கியுள்ளார். சிலையை செதுக்கிய இரும்பு உளியை தண்ணீரில் தேய்த்து அடிப்பதற்கு பதிலாக அந்த மருந்தில் நனைத்து செதுக்கியதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு சிறப்பம்சம் பொருந்திய இந்த கோவிலுக்கு உண்டு. முக்கியமாக இந்த கோவிலுக்கு எவர் ஒருவர் எதனை நினைத்து வேண்டிக் கொண்டாலும் ஐயப்ப பெருமானை நினைத்து வேண்டிக் கொண்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைத்து விடுகிறது என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.